மகர ராசி, திருவோணம் நட்சத்திரம். இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை. 5 + 7 12. 12 வயதுக்கு பிறகு ராகு தசை 18 வருடம். 12 + ஒரு 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனி விடுதலை. இந்த 7.5 சனி விடுதலை எப்படி இருக்கும்? 2018 அடி மேலே அடி, கஷ்டத்து மேலே கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம், நம்ம வார்த்தைகளை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சிருக்கீங்க இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள். இதுக்கு என்ன காரணம்? சனி பகவானுடைய சொந்த வீடு மகர ராசி. சனி பகவான் அந்த அளவுக்கு கெடுதல் பண்ணாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஏன் இவ்வளோ கெடுதல் நடந்தது? நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தசா புத்தி. சனி பகவானுக்கு இது சந்திரனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம் இதெல்லாம் தெரியாது. எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சனி பகவான் அப்படிங்கிறவர் கர்மக்காரகன். உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன கர்ம அடிப்படையில் அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ, அவருக்கு கர்மா அடிப்படையில் என்ன வேலை கொடுத்துருக்கீங்களோ அந்த வேலையை செய்ய வந்தார். 7.5 வருடம் அவர் செஞ்சிட்டார். இந்த 7.5 வருடத்தில் 2018 7.5 வருடமாக அவர் கர்மா அடிப்படையில் அந்த வேலையை செஞ்சுட்டு இப்போ சனி பயிற்சியாக்கி 3ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் பிறகு நீங்கள் அவர் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. அவருடைய வேலையை அவர் முடிச்சுட்டு கிளம்பிட்டார். இதுக்கப்புறம் சனி கொடுப்பாரு, ராஜயோகத்துக்கு கொடுப்பாரு, அப்படி கொடுப்பாரு, இப்படி கொடுப்பாருன்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. இதன் பிறகு கொடுத்தால் தசாபுத்தி கொடுக்கணும். உங்கள் தசாபுத்தி மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். 7.5 வருடம் அவரோட பிடியில் தான். இந்த 7.5 வருட காலங்களில் சனி பயிற்சி வந்திருக்கோம், குரு பயிற்சி வந்திருக்கோம், ராகுகேது பயிற்சி வந்திருக்கோம், மாதாந்திர கோள்கள் பயிற்சி ஆகியிருக்கோம். ஒரு பயிற்சி கூட, ஒரு கிரகங்கள் கூட உங்களுக்கு நன்மை செய்திருக்காது. 7.5 வருடம் அவரோட பிடியில், கர்மா அடிப்படையில் அவரோட பிடியில் தான் நீங்கள் இருந்தீங்க. பலன்கள் அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா நன்மை செஞ்சுருக்கும். கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்து இப்போ தசை நடக்கக்கூடிய தசையும் சரியில்லைன்ற பட்சத்தில் நன்மை செய்திருக்காது, தீமை தான் செஞ்சிருக்கும். இப்போ இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியக்கூடிய சனி பகவான் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தசாபுத்தி ரீதியாக? இப்போ 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ராகு தசை உங்களுக்கு நடப்பில் வந்தால் படிக்கக்கூடிய காலங்கள் 16 வயசுலேருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. நீங்கள் எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, படிப்பு, மனசளவில், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரும். இப்போ படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், படிப்பில் ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது. வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, அந்த பிரச்சனைகள் இருக்காது. அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான காரணம் உங்களுடைய சுய ஜாதகம். இந்த 7.5 சனி தசை சரியில்லை, ராகு தசை அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு 18-19 வயசில் கல்யாணம் ஆகிட்டு இருக்கும். இல்லை லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்பா அம்மாவுக்கு எதிர்ப்பாக போயிட்டு கல்யாணம் பண்ணுற லெவலில் வந்திருப்பாங்க. எல்லாமே ஆப்போசிட்டாக போயிருக்கும், எல்லாமே கைவிட்டு போயிருக்கும். சொந்த பந்தங்கள், வீட்டில் யாரெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்திருப்பீங்களோ எல்லாரையும் அவமானப்படுத்திருப்பீங்க. எல்லாரையும் சொல்லலை, தசா புத்தி சரியில்லாத நபர்கள் மட்டும், ராகு தசை சரியில்லாத நபர்கள் மட்டும். ராகு தசை சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ அல்லது உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணாலோ 18 வருடங்களும் நன்மை செய்யாது. அந்த 18 வருடம் அப்படின்னாக்கா 12 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க. ஒரு சில பேர் திருவோண நட்சத்திரக்காரர்கள் 34 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை வரும். 34 வயசு வரைக்கும் கஷ்டமானாக்கா அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். ஆனால் 7.5 சனி கஷ்டம்தான். 7.5 சனியில் உங்களுக்கு நன்மை செய்யாது. உங்கள் லக்னத்துக்கு யோக தசையாக இருந்தால் கூட, அந்த யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்தால் கூட, விதிவிலக்கு என்னென்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் யோக கிரகம் இருக்கு இல்லையா, அந்த யோக கிரகம் ராகுவுக்கு மறையாமல் இருக்கணும், லக்னத்துக்கு மறையாமல் இருக்கணும், ராசிக்கு மறையாமல் இருக்கணும். இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது, நார்மலாக போயிருக்கு இந்த 7.5 சனிங்கிறது. அப்படி மறைஞ்சிருந்தால் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்து அவயோக கிரகமாக மாறிடாது, டோட்டலாகவே உங்களுக்கு பகை கிரகமாக மாறி பகை தசை தான் பண்ணும். அந்த தசையில்
சொல்ல முடியாத கஷ்டம். ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி. படிக்கிற வயசில் இருந்தீங்கன்னா படிப்பு, திருமணம், அங்கே அவப்பெயர், கெட்ட பெயர், இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும். இப்போ 3ஆம் இடத்துக்கு சனி போகுது. இப்போ என்ன கொடுக்கும்? இப்போ படிப்பு ரீதியாக முன்னேற்றம், படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, மேல் படிப்பு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க. இது வரைக்கும் படிப்பு தடைப்பட்டிருந்தால் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்போ வீட்டில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது. சொந்த பந்தங்கள்லாம் நல்ல ஒரு அன்னோன்யம், நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல ஒரு புது நண்பர்கள் வர்றது சேர்றது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். 21 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ ராகு தசை. வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது தடையாக இருந்திருக்கும். இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்புகளை கொடுக்கும். வேலை ரீதியாக வெளிநாடு போனோம், அதிகப்படியான இப்போ வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாக வெளியூர் போயிட்டு வர்றது, அலைச்சல், இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த ராகு தசையில். வேலை கிடச்சிச்சு, இது வரைக்கும் சம்பள உயர்வு கிடையாது, நம்மளை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க கூட நமக்கு மேலதிகாரியாக இருக்கிறாங்க, நம்மளை வேலை வாங்குறாங்க, அது மாதிரி ஒரு அவமானம் எல்லப்பட்டிருப்பீங்களா, அதெல்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு மேலதிகாரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். இந்த டைமில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். இதன் பிறகு ராகு தசை எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்து தசை பண்ணால் கூட ஓரளவுக்கு ரிலீஃபு. 7.5 சனியில் இருந்த ப்ராப்ளம் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளம், வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நிறைய வேலை அழுத்தங்கள், வேலை கிடைக்காம இருக்கிறது, வேலை கிடைச்சாலும் அங்கே நிம்மதியாக வேலை செய்ய முடியாது, பிடித்த வேலையாக இருக்காது, படித்த படிப்பு ஒன்று, வேலை செய்கிற வேலை ஒன்றா இருக்கும், சரியான சம்பளம் இருக்காது. இது மாதிரியான பொருளாதார வரவுகளையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கும். இப்போ வேலை ரீதியாக முன்னேற்றம், இப்போ சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் இந்த ராகு தசையில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், திருமணம் அப்படிங்கிறது சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது சூரியனோட நட்சத்திரமும் சந்திரனோட நட்சத்திரமும் எந்த ராசியில் இருந்தாலும் சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. படிக்கக்கூடிய காலத்திலேருந்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய காலத்தில் ராகு தசை நடக்கிறதுனால இந்த கிரகம் தான் அது பொறுப்பேற்றுக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா திருமணம் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு 18-19 திருமணம் ஆகிடும். ஆனால் 7.5 சனி வந்திருக்கும். அந்த 7.5 சனி வந்த பிறகு தான் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும், பிரியக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் அவங்க எப்படி தான் பிரிஞ்சாங்கன்னே தெரியாது, ரொம்ப மோசமாக பிரிஞ்சிருப்பாங்க. கோர்ட்டு கேஸு வழக்கு அது இதுன்னு போயிட்டு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து பிரிஞ்சு வேற ஒரு தொடர்பு, வேற ஒரு இடத்துல போயிட்டு வேற ஒரு நபரோட இருக்கிறது, அதுவும் சரியில்லாமல், அந்த வாழ்க்கை சரியில்லாமல் 7.5 சனியில் என்னென்னலாம் முடிவு எடுத்தீங்களோ திருமண ரீதியாக மனசெலவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போது தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி, திருமண ரீதியாக மாற்றம், திருமணத்தில் பிரச்சனையாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு. டைவர்ஸ் கேட்டிங்கன்னா டைவர்ஸ் கிடைக்கும். ரொம்ப நாளாக கேஸில் இருக்குது, இல்லை உடனடியாக கேஸுக்கு போயாச்சு. இப்போ சனி விடுதலை ஆகிற டைமில் கூட கேஸுக்கு போயாச்சு. இந்த கேஸ்லேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ 7.5 சனி விடுதலைன்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் இருக்கு இல்லையா, அந்த தவறான முடிவுகள்லேருந்து இப்போ சரியான முடிவு எடுப்பீங்க. இதுதான் வாழ்க்கையோட தொடக்கம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு தசையில். திருமணமே கூடி வரலங்க இந்த 7.5 சனியில், இப்போ திருமணம் கூடி வந்துடும். திருமணம் கூடி வராது மேலு அப்படின்னு நினைங்க, நல்லதுன்னு நினச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு 2-7 பாதிப்புகள் இல்லை. 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாக்கா, நல்லா இருக்குது அப்படின்னாக்கா 7.5 திருமணம் கூடி வராது. அதே 2-7 பாதிப்புகள் இருந்துச்சுனாக்கா திருமணம் கூடி பிரிஞ்சிருக்கும். இன்னொன்று, தசை நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை வராது, திருமணம் நடந்திருந்தாலும் பிரச்சனை வராது, திருமணத்தில் கை வைக்காது. வேலை வாய்ப்பு, தொழில், இது மாதிரியான ப்ராப்ளத்தை தான் கொடுத்துருக்கும். திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும், அது பிரச்சனையே வராது ஒரு சில பேருக்கு. அதே 7.5 சனியில் லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது, அவப்பெயரை கொடுத்தது, எதுக்குடா இந்த கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுத்தது, அது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்தது. இப்போது ஓரளவுக்கு திருமணம் ரீதியாக முன்னேற்றம். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் 28-29 இருக்கிறீங்கன்னாக்கா திருமணம் கூடி வந்துடும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, ஒரு சில பேருக்கு தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக கடனை கொடுத்துருக்கும். ஏன்னா புதனோட வீட்டில் இருந்தால் கடனை கொடுத்துருக்கும் ராகு பகவான், சனியோட வீட்டில் இருந்தாலும் கடனை கொடுத்துருக்கும். அப்படி இல்லை உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்தினாலும் கடனை கொடுத்துருக்கும், நோய் கொடுத்துருக்கும். இப்போ உடனடியாக அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு.
30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குருதசை. இந்த குருதசை ராசிக்கு யோகாதிபதி கிடையாது, அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். முதல் 10 வருடங்கள் மட்டும்தான் நன்மை செய்யும் இந்த குரு பகவான். அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து லக்னத்துக்கு யோகராக வந்தால் மட்டும்தான் முதல் 10 வருடம். லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் அந்த 16 வருடங்களும் கெடுபலம் தான். ஆனால் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது குரு பகவான். எங்கே இருந்தாலும் சரி 3, 6, 10, 11 உட்காந்தா கூட 7.5 சனியில் நன்மை செய்யாது. இப்போ 7.5 சனி வந்திருக்கு 2018. ஒரு சில பேருக்கு வந்து 2018க்கு முன்னாடி 2012, 13 அதுலேருந்து குருதசை ஆரம்பிச்சிருக்கும். ஓரளவுக்கு நல்லாவே போயிருக்கும், வேலைவாய்ப்பு, தொழில், அது இதுன்ட்டு போயிருக்கும். 18க்கு அப்புறம் அப்படியே உல்ட்டாவாக மாறி இருக்கும். அது கடன், வழக்கு, வேலை ரீதியாக ப்ராப்ளம், அந்த தொழில் போச்சு, தொழிலில் வந்து ப்ராப்ளம் அதிகமாகி போச்சு, இடமாற்றங்கள். இந்த இடமாற்றத்தில் வந்து அந்த எதுக்கு அந்த முடிவு எடுத்துன்னே தெரில, அந்த முடிவு எடுத்து பிரச்சனை வந்துச்சு. மணி லாக்கு, உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சேர்ந்து இருந்தால், தசை நடத்தக்கூடிய குருபகவானோட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் மணி லாக் ஆகிருக்கும். கொடுத்த பணம் வந்திருக்காது, வாங்கின பணம் கொடுத்துருக்க முடியாது. இது மாதிரியான ப்ராப்ளத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆக போகுது. இந்த 7.5 சனி விடுதலை அப்படிங்கிறது கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க, மன அழுத்தம் இருக்காது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மணி லாக் ஆச்சு இல்லையா, கொடுத்த பணம் வரலைங்க, ரொம்ப நாளாக பல லட்சம் நிற்குது, அந்த பணம் வரும். இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வரும். சுய ஜாதகத்தில் குருவுடைய தசை நல்லா இருந்துச்சு, 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான யோகத்தை இந்த 7.5 சனி விடுதலைக்கு பிறகு கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பண விஷயத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, சொந்த பந்தங்கள்லாம் நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க. இது எல்லாமே இப்போ ரிலீஃப் ஆக போகுது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, வாரிசுகள் இருக்காங்க அப்படின்னாக்கா நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. அவங்க மூலிமா அவப்பெயர், அவங்க மூலிமா பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருக்கும். அது இல்லாத திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு திருமணம் கூட கூடி வந்திருக்காது, சுப விசேஷங்கள் கூடி வந்திருக்காது. இது எல்லாமே இந்த சுப விசேஷம் இப்போ கூடி வரும். திருமணத்துக்காக யாருனா இருக்காங்களா, திருமணம் கூடி வரும். வேலை கிடைக்காம வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ தான் பண வரவே அதிகமாக கொடுக்கும். இந்த டைமில் கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள்ந்து வெளியே வருவீங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நாளாக வீடு கட்டி அந்த வீடு வந்து குறையா நிற்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான பணம் கொடுக்க முடியாமல் அந்த ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போயிருக்கும். இது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பண வரவை கொடுத்து நீங்கள் விட்டு போன பொருள், இந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக, சொத்து ரீதியாக எல்லாமே இப்போ கைக்கு வந்து சேரும் இந்த குரு தசையில். 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் சனி தசை. ஒரு சில பேருக்கு வந்து சனி தசையில் நல்ல ஒரு பொருளாதார வரவு, வேலைவாய்ப்பு, பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எதில் இருக்கிறாங்களோ அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து அதில் நல்ல ஒரு மேன்மையில் இருந்திருப்பாங்க, நல்ல ஒரு வளர்ச்சியில் இருந்திருப்பாங்க சனி தசையில். இது யாராருக்கெல்லாம்னாக்கா ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், இந்த 4, கும்ப லக்னம், மகர லக்னம், இந்த 6 லக்னங்களுக்கு சனி பகவான் நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். நன்மை செஞ்சிருவாரா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். சனி பகவான் வாங்கின காரகத்துவ அடிப்படையில் தான் அது நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு சொல்ல முடியும். ஏன்னா மறைவு ஸ்தானங்களில் இருக்கலாம், ராகுவோடு சேர்ந்திருக்கலாம், கேதுவோடு சேர்ந்திருக்கலாம், 6, 8, 12 ஆகிய இடங்கள் இருந்திருக்கலாம். இல்லை வேற லக்னமாக இருந்து கூட 3, 6, 10, 11 இருந்து சிறப்பான தசையாக நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்து கொண்டு இருந்திருக்கலாம் 2018க்கு முன்னாடி. இல்லை 2012 எனக்கு ஆரம்பிச்சது, 2010 எனக்கு ஆரம்பிச்சது எனக்கு சனி தசை, இல்லை 2009 ஆரம்பிச்சது. முதல் 9 வருடங்கள் அருமையான டைமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. சனி பகவான் வந்து எல்லாருக்குமே 19 வருடங்கள் கெடுபலன்கள் பண்ணாது. ராகுவோடு சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து 3, 6, 10, 11 இல்லாமல் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக வந்து வேற ஒரு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சு அப்படின்னா 19 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். ஆனால் அப்படி இல்லாமல் 3, 6, 10, 11 இருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியம் வாங்கி தசை நடத்திருந்தால் ஒரு 2009, 2008 இவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் சனி தசை. முதல் 9 வருடங்கள் நல்லா போயிருக்கு அவங்களுக்கு. ஆனால் 7.5 சனி ஆரம்பித்த பிறகு தான் பிரச்சனையே வந்திருக்கும். ஏன்னா 19 வருடங்களும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து 19 வருடங்களும் இந்த சனி தசைங்கிறது 19 வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் ஒரு சில ஜோசியர் சொல்லியிருப்பாங்க ஒரு காலத்தில் அவங்க பார்க்கும்போது. ஆனால் அந்த 19 வருடமும் கொடுக்குற அமைப்பில் இருந்தாலும் சரி, முதல் 9 வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்குற அமைப்பில் இருந்தாலும் சரி, 2018 இருந்து அடி மேலே அடிதான்.
அப்படியே டவுன் ஆகிருக்கும் டோட்டலாக. அந்த தொழில் வேலைவாய்ப்பு அங்கே அந்த 2018 ஆரம்பிச்சிருக்காது. 2018க்கு அப்புறம் அப்படின்னாக்கா 19, 20, 21, 22 இப்போ சுத்தமாக அந்த தொழிலை மூடிட்டேன் அப்படின்னுவாங்க. 4-5 வருஷமாக நடத்திட்டு வந்திருப்பாங்க. சமீபத்தில் 22, 23 அந்த தொழிலை டோட்டலாக ஓரம் கட்டிட்டேன், அந்த கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அது மாதிரியான இது சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 7.5 சனி யோக தசையாக இருந்தால் கூட அதாவது சனி தசையில் யோக தசையாக இருந்தால் கூட 7.5 சனி வரும்போது அந்த சனி தசைங்கிறது நன்மை செய்யாது. 19 வருடம் ஒருத்தருக்கு சனி தசை நடக்குதுன்னா ஒன்று 7.5 சனி வந்துடும் இடையில, அப்படி இல்லைன்னா அஷ்டம சனி வந்துடும். அந்த டைம் மட்டும் இப்போ 7.5 சனியில் விரய சனி வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணலாம். ஜென்ம சனியில் பண்ணக்கூடாது, பாத சனியில் பண்ணக்கூடாது. ஜென்ம சனியில் என்ன பண்ணுறோமோ அதை பாத சனியில் அனுபவிப்போம். அப்போ அந்த 5 வருடம் தொழிலை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு வேற ஒருத்தர் கையில் பசங்க கையில் கொடுத்துட்டு அமைதியாக உக்காஞ்சிக்கணும், நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கணும். ஆனால் அப்படி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம தானே தொழில் பண்ணுறோம், நமக்கு தானே எல்லாமே தெரியும். பசங்க வந்து வேறு படிச்சுட்டு வேறு வேலையில் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த தொழிலை ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ அந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடாமல் யாரையும் நம்பாமல் உங்களுடைய உழைப்பில் நீங்கள் பண்ணணும். இது எல்லாம் வந்து ஜோதிடர்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்லணும், இது மாதிரி இருக்குது, இப்படி தான் பண்ணணும் நீங்கள் அப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்லாமல் இது நல்லா இருக்குது பொதுவாக சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த டைமில் எதிர்பாராத விதமாக 2018 சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்கள். திருவோண நட்சத்திரம் மட்டும் இல்லை, எல்லாமே அருமையான டைமாக போயிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அருமையான தொழில் வாய்ப்பு. வீடு வாங்கின, கார் வாங்கின, ஒரு வீடு கட்டின, பொண்ணுங்களுக்கு வந்து சொத்து பிரித்து கொடுத்தா, பையனுக்கு சொத்து பிரித்து கொடுத்தா, இப்படியா வரும். ஆனால் 18க்கு அப்புறம் இந்த 7.5 சனி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி ஒன்றுமே இப்போது கையில் எதுவுமே இல்லாமல் கடன்காரனாக நிற்கிறேன் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்து நிற்பாங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, சனி தசையில் 7.5 சனி அந்த அளவுக்கு நன்மை செய்யாது, 100% நன்மை செய்யாது. அதுலேயே எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு வீட்டில் அஷ்டம சனியோ 7.5 சனியோ நடந்ததுன்னா சொல்லவே தேவையில்லை, இன்னும் அதிகப்படியான கஷ்டங்கள் தான் இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும். இப்போது இந்த 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரிலீஃப், ஓரளவுக்கு வரலாம், ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அது கூட சனி தசை மிச்சம் இருந்தால் இந்த சனி தசை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சனி தசை வரைக்கும் நன்மை நடக்காதுன்னு சொல்ல முடியாது, இது வரைக்கும் இருந்த கெடுபலன்கள் இருக்காது அப்படி மட்டும் சொல்லலாம். கெடுபலன்கள் இதுக்கப்புறம் நடக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த கெடுபலன்கள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, மனசு ரீதியாக, சொந்த பந்தங்கள் ரீதியாக, பசங்க ரீதியாக, இது எல்லாமே கஷ்டத்தை கொடுத்தது இல்லையா? அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது. சுப விசேஷங்கள் நடக்கும், சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். இப்போ வேலை வாய்ப்பு ஒரு சில பேருக்கு கிடைக்கலாம். அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது சனி பகவான் தசையில் கொடுக்கும். 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு 6ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை. பாக்கியஸ்தானாதிபதி தசையாக இருந்தாலும் 7.5 சனி வரும்போது 6, 8, 12 ஆகிய ஒன்றுடைய தசை நடக்கூடாது. 6, 8, 12 அப்படின்னாக்கா அந்த தசை வந்தால் பிரச்சனைகளை கொடுத்துரும். 6, 8 குறிப்பாக கடுமையான கஷ்டங்கள். இப்போ 6ஆம் அதிபதி தசை அப்படின்னாக்கா புதன் தசையில் கடனை கொடுத்துருக்கும், அப்படிலாம் நோயை கொடுத்துருக்கும், வழக்கு கொடுத்துருக்கும், உடல்நிலை சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அதாவது கடன் எப்படி வரும்? தேவையில்லாத வருமா? தொழிலில் பிரச்சனை வரும், வேலை வாய்ப்பில் பிரச்சனை வரும். ஒரு இடம் வாங்கிறதுக்கு ஒரு லோன் வாங்குவீங்க, அந்த வருமானம் வராமல் அந்த இடமும் கைவிட்டு போயிருக்கும். இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். உடல்நிலை தொந்தரவுகளை இந்த புதன் தசையில் நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்கும். இது எல்லாமே இந்த புதன் தசையில் ரிலீஃப் ஆகும். இப்போ உடனடியாக இந்த புதன் தசை அப்படிங்கிறது இந்த 7.5 சனிக்கு பிறகு கடன் நிவர்த்தியாகவும், நோய் நிவர்த்தியாகவும், சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கும், வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சொத்து ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, புதன் தசைன்னாவே 7.5 சனின்னாவே சுய சம்பாத்திய சொத்து அல்லது பூர்வீக சொத்து எதுவாக இருந்தாலும் சரி அதில் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். நீங்கள் கரெக்டாக பசங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருக்கலாம், இல்லை தனித்தனியாக அவங்க பேரில் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அது தெளிவாகவே 3 பேருக்கு 4 பேருக்குன்னு சாதாரணமாக இருக்கும். வேணும்னே அதில் ஒரு பிரச்சனை வரும். எதுக்கு தான் வருதுன்னு தெரியல. ஒன்று பேச்சு ஒன்று கேட்காம, சொல்கிறத புரிஞ்சிக்காம, ஏடாகூடமாக அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த சொத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் இப்போ முடிவுக்கு வரும். இந்த தசையில் இந்த கேது தசைக்கு அப்படி சொல்லலாம். 82 வயசுக்கு மேலே 89, 90 வயசு வரைக்கும் கேது தசைன்னா, சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் அந்த கேது தசை சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம்.
இந்த 7.5 சனிக்கு பிறகு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், மனசளவில் நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றது, அதிகப்படியான ஆன்மீக சிந்தனைகள் இந்த காலகட்டங்களில் வரும். மன அமைதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது. நன்றி.